அப்பா we gathered here for a purpose Lord. அப்பா எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ராஜா. அப்பா நாங்கள் இந்த நேரத்தில் கூட தகப்பனே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஃபெலோஷிப் முழுவதும் தகப்பனே உம்முடைய பரிசுத்த ஆவினாலே ஊற்றி நிரப்புங்க தகப்பனே. அப்பா இங்கேருந்து நாங்கள் கடந்து போகும்போது அப்பா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு நாங்கள் இங்கேருந்து கடந்து செல்ல நீங்கள் கிருபை செய்தலுங்க. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. நீரை கூட இருந்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. ஏசின் மூலம் ஜெபிக்க நல்ல தகப்பனே, ஆமென். Our Father, who art in heaven, hallowed be thy name. Our Father, hear us from heaven, forgive our sins we pray.
So the reason we bless his name is because of what he has done for us. Though we've been bad, he has forgave our sins. He has always been good to us. He has always been our father who takes care of நம்ம சின்ன சின்ன wants கூட he takes care of us. He's our God who protects us. And he's a God who's been a strong tower, and he's been our refuge. So என்ன பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் we have a God who we can அவர்கிட்ட போய் நம்ம ரெஃப்யூஜ் இருந்தா we're going to find peace in him, we're going to find joy in him, we're going to find comfort in him, because we live in a world where there's a lot of chaos, there's a lot of bad things that happen around us, that happen to us. So sometimes all we want to do is sometimes work ரொம்ப ஹார்டாக இருக்கும், சில விஷயங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். all that we want to do is just ரூமுக்கு போய் அந்த ஒரு பீஸ் தேடுவோம். So the best peace that we can find is in the presence of the Lord. So that's the reason why we bless his holy name. So there is great joy in him. We can find every good thing. அதனால தான் we say shalom, because every perfect gift அவர் மட்டும் தான் கொடுக்க முடியும். So we're gonna keep singing and praising him. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்துக் கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்துக் கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்ன
இப்போது பைபிள் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ராமிசஸ் தட் காட் இஸ் கிவன் அஸ். அந்த எல்லா ப்ராமிசஸ்க்கும் அவர் ஃபேத்ஃபுல்லாக இருக்கார். எனி ப்ராமிஸ் யூ டேக் இந்த பைபிள் யூ கேனாட் சே கடவுள் இதை இந்த ப்ராமிஸ் வந்து நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். நம்ம எந்த ப்ராமிஸுமே சொல்ல மாட்டோம். ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் த ப்ராமிஸ் இட் இஸ் கிவன் அஸ் த பிக்கஸ்ட் ஆஃப் ப்ராமிஸ். எல்லா ப்ராமிஸுமே இஸ் அ காட் இஸ் ஃபேத்ஃபுல். இஸ் அ காட் who always make sure that அவர் என்ன சொன்னாரோ அவர் வந்து அதை பண்ணுற ஒரு தேவன். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று வச்சுருக்காருன்னா, அவர் உங்களுக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னா, அவர் சுத்தம்படி அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செய்வார். ஸோ we have to trust that God will do great things for us and he is a God who will never fail.
தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உலகத்தின் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர் துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊரென சொன்னாலும் பாரென நின்றாலும் பிள்ளையோ நான் உமக்கு. அட ஊரென சொன்னாலும் பாரென நின்றாலும் பிள்ளையோ நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். பாடலாமா? எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். Thank you, Father. Thank you, Jesus. Thank you for being here, oh Father. Thank you for blessing us, oh Father. Thank you for protecting us, oh Father. I thank you for blessing us with this fellowship, oh Father. You've brought us here, oh Father, with a purpose, oh Father. You have great plans for each and every one of them who are here, oh Father. May this worship be a blessing to them, oh Father. May the message be a blessing to them, oh Father. You anoint everybody, those who hear, oh Father. You transform their souls, oh Father. You fill their hearts, oh Father, with joy, peace, and hope that comes from you, oh Father. You lead them, you guide them, oh Father. Bless the work of their hands, oh Father. May this fellowship be a blessing to them. May they find good friends here, oh Father. May they each be a blessing to everybody around them, oh Father. You use them mightily, O Father. Wherever they are, O Father, you use them, O Father. May your name be glorified in all that we do, O Father.
We bless your holy name, O Father, and we thank you. May this message game, may everything be a blessing to everybody here, O Father. We bless everybody, O Father. So we submit this time into your mighty hands, O Father. May you take complete control, O Father. In Jesus' most matchless name we pray. Amen. Going to look into our portion from Exodus chapter 4. So Moses answered, "What if they do not believe me or listen to me and say, 'The Lord did not appear to you'?" Then the Lord said to him, "What is that in your hand?" "A staff," he replied. Then the Lord said, "Throw it on the ground." Moses threw it on the ground and it became a snake. He ran from it. And the Lord said to him, "Reach out your hand, take it by the tail." So Moses reached out, took a hold of the snake, and it turned back into a staff. "This," said the Lord, "is so that they may believe that the Lord, the God of their fathers, the God of Abraham, the God of Isaac, the God of Jacob, has appeared to you." Okay. ஸோ இதோட கான்டெக்ஸ்ட் என்னன்றது ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஸோ ஈஜிப்டை விட்டு மோசஸ் ரன்ஸ் அவே ஆஃப்டர் ஹி கமிட்ஸ் மர்டர். ஒரு 40 வருஷம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அந்த பர்னிங் புஷ் இன்சிடென்ட் நடக்குது. காட் ஸ்பீக்ஸ் டு ஹிம். ஓகே. ஸோ அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது இருக்க இதுதான் இது. ஸோ எடுத்தோடனே ஒரு வியர்ட் ஃபீலிங் என்னென்னா, ஈ ஸ்டார்ட் வித் கோயிங் பேக் டு ஈஜிப்ட். ஓகே. ஸோ சரி, கடவுள் சொல்லிட்டார் இவன் போக வேண்டியது தானேன்னா, ஈஜிப்ட்னா ஒரு பயம் இருக்கும். ஓகே. இது எப்படின்னா, ஊர்லேருந்து திடீர்னு சென்னைக்கு வரோன்னு வச்சுக்கோங்களேன். சென்னைக்கு வரும்போது சென்னை இப்படி இமேஜின் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இமேஜின் சென்னை as a fortified city. Okay. You can come into Chennai easily, but you can't go out if they don't want you to go out. அந்த மாதிரி ஒரு இடம். ஈஜிப்ஷியன்ஸ் ஆர் கிரேசி ஃபெல்லோஸ். ஓகே. அவனுக்கு தான் சும்மா இருக்க டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் வச்சு பிரமிட்ஸ்லாம் கட்டினானு. என்ன பண்ணுறது இவங்களை வச்சுன்னு எதாவது வேலை வாங்கணுமேன்ட்டு தே பில்ட் பிரமிட்ஸ். ஸோ அந்த மாதிரி கிரேசி பீப்புள். ஸோ இவன் வந்து he was afraid. ஏன்னா இஸ் கோயிங் டு கோ டெல் த ஃபேரோ லீவ் மை பீப்புள் அப்படின்னு கேட்க போகிறான். கேட்கும்போது உனக்கே லீவ் இல்லை, நீ இங்கே உட்காருன்ட்டார்னா, ஸோ அந்த பயம் அவன் மைண்டில் போயிட்டே இருக்கு. இது போயிட்டே இருக்கும்போது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸ்கியூஸஸ் சொல்கிறான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான், வாட் இஃப் தே டு நாட் பிலீவ் மீ ஆர் லிசன் டு மீ அண்ட் சே த லார்ட் டிட் நாட் அப்பியர் டு யூ. த ஃபஸ்ட் எக்ஸ்கியூஸ். அண்ட் கோஸ் ஆன். அந்த ஒரு எக்ஸ்கியூஸ்க்கே வந்து கடவுள் வந்து 3 இது கொடுக்குறாரு. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாஃப். செகண்ட் வந்து உன் பாக்கெட்டில் கை விடுன்றாரு. எடுத்தோடனே ஃபுல் லெப்ரஸி இருக்குது. திருப்பி கை விடுன்றாரு. திருப்பி எடுத்தோடனே இட்ஸ் கிளியர். இது செகண்ட் இது. அண்டு தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாருன்னா, டேக் சம் வாட்டர் ஃப்ரம் த நைல், இஃப் யூ pour that water it will turn into bloodன்றாரு. இந்த 3 இது சொல்கிறாரு. ஓகே. நிறுத்திட்டு we're going to verse 10. Moses said to the Lord, "Pardon your servant, Lord. I have never been eloquent, neither in the past or since you have spoken to your servant. I am slow of speech and tongue." Okay. நிறைய தடவை நமக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, திஸ் மோசஸ் வந்து ஸ்டாமர் டங், திக்கி பேசுவான். அப்படி தான் நான் முக்கால்வாசி நேரம். பட் தெர் இஸ் நோ ப்ரூஃப் இன் த பைபிள் தட் அவன் இஸ் அ ஸ்டாமரர். ஓகே. ஆனால் என்ன இருக்குன்னா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இந்த நியூ டெஸ்டமெண்ட் மோசஸை பற்றி பேசும்போது they say he was a person strong with speech, highly educated, அந்த மாதிரி தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ ஏன் இவன் திடீர்னு ஐ ஆம் ஸ்லோ ஆஃப் ஸ்பீச் அண்ட் டங் அப்படின்னு சொல்கிறான்னா, பாசிபிளி these are just possible explanations. என்னென்னா, ஈஜிப்ட் இஸ் ஸ்பீக்கிங் அ டிஃப்ரெண்ட் டயலெக்ட். ஓகே. அண்ட் இஸ் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் ஃபார் அ லாங் டைம். ஸோ திருப்பி அங்கே போய் பேசணுன்னா அந்த ப்ராக்டிஸில் இல்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் பேச கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இது வந்துடும். ஸோ அதுக்கு காட்ஸ் ரிப்ளைஸ், ஹூ கேவ் ஹியூமன் பீயிங்ஸ் தேர் மவுத்ஸ், ஹூ மேக்ஸ் தெம் டெஃப் ஆர் மியூட், ஹூ கிவ்ஸ் தெம் சைட் ஆர் மேக்ஸ் தெம் பிளைண்ட், இஸ் இட் நாட் ஐ த லார்ட்? நவ் கோ, ஐ வில் ஹெல்ப் யூ ஸ்பீக் அண்ட் ஐ வில் டீச் யூ வாட் டு சே. இதுதான் வந்து காட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு தட் எக்ஸ்கியூஸ். மோசஸ் இஸ், "Pardon your servant, Lord. Please send someone else." சரி,
Then the Lord's anger burned against Moses, and he said, "What about your brother Aaron, the Levite? I know he can speak well. He's already on his way to meet you. He will be glad to see you. You shall speak to him and put words in his mouth. I will help both of you speak and will teach you what to do." Okay. So this person is not a stammerer. Okay. But he asked God to send someone else. Okay. அதுக்கப்புறம் கடவுள் ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டு, நீ தான் போகணும், வேறு யாரும் அனுப்ப முடியாது, ஸோ என்ன பண்ணுறேன், ஐ சென்ட் ஆரன் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரன் இஸ் இட் சேஸ் மோசஸோட ஓன் பிரதர். அதாவது எப்படின்னா, மோசஸ் தேர்ட் சைல்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு 3 year old, அண்ட் அதுக்கப்புறம் மோசஸ். ஓகே, சரி, இது ஏன் சொல்கிறேன் இப்போனா, ஜஸ்ட் டர்ன் வித் மீ டு Exodus chapter 2. Now man of the tribe of Levi married a Levite woman, and she became pregnant, gave birth to a son. She saw that he was a fine child. She hid him for 3 months. But when she could hide him no longer, she got a piper's basket for him, coated it with tar and pitch. Then she placed the child in it and put it among the reeds and among the bank of Nile. Okay. So, this is the start of Moses. Okay. So, just think of it this way. A mother, okay, is putting a child in the river. சரி, எதுக்கு ரிவர் அப்படின்னா, just go back to Exodus 1. Read the last verse, 22. Then Pharaoh gave this order to all his people. Every Hebrew boy that is born to you, you must thrown into the Nile, but let every girl live. இதுதான் கமாண்ட்மெண்ட். ரொம்ப நாள் யோசித்தேன், எதுக்கு தூக்கி போட்டாங்க. God wanted to save Moses, but Moses or Amma, she wanted to, find that small gap where I obey God and the law. நைலில் தானே போடணும், நீங்கள் நைலில் போடுறேன், நான் பாஸ்கெட்லாம் வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வச்சு நான் போடுறேன் அப்படின்ட்டு. she covers him, puts him in the basket, and அப்படியே அந்த ரிவரில் வைக்கிறாங்க. And in the river is not very turbulent, so the baby floats and the Pharaoh வீட்டில் இருக்க அந்த princess கிட்ட போகுது, and she brings him up as Moses. Okay. ஸோ ஒரு 2-3 விஷயம் ஐ வாண்ட் டு see here. ஃபஸ்ட்டு, மோசஸ்க்கு கடவுள் வந்து பேசுகிறாரு, ஐ வாண்ட் யூ டு டூ திஸ், ஐ வாண்ட் யூ டு கோ இயர், ஸ்பீக் இயர், டூ திஸ் திங்ஸ் எல்லாம். ஓகே. த ஃபஸ்ட் திங் தட் பாப்ஸ் இன் டு மோசஸ் மைண்ட் இஸ் ஃபியர். ஓகே. ஏன்னா அங்கேருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்தேன், எனக்கு ஐ நோ வாட் இட் இஸ் தேர். ஓகே. யாராவது எதிர்த்து பேசினா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், நான் அங்கேருந்து தான் வெளில வந்தேன். ஓகே. ஃபஸ்ட் திங் அவன் மைண்டில் வருது. ஸோ மோசஸ்க்கு தெரியுது கடவுள் தான் பேசுகிறாருன்ட்டு. அவரோட ஃபஸ்ட் கொஸ்டின், நான் அங்கே போய் பேசுகிறேன், பட்டு நீங்கள் என்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஓகே. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, கிவ்ஸ் ஒரு விஷயம் பத்தாது உனக்கு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஐ வில் கிவ் யூ 3 different things. ஃபஸ்ட் ஐ வில் கிவ் யூ த ஸ்டாஃப், தென் ஐ வில் கிவ் யூ அந்த லெப்ரசி திங் வித் யுவர் ஹேண்ட், அண்ட் அதுக்கப்புறம் அந்த வாட்டர் இன்டு பிளட். இது எல்லாமே நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு. இது எல்லாமே காமிச்சோடனே அவனுக்கு ஸ்டில் அந்த கான்ஃபிடென்ஸ் வரல. இட் டெல்ஸ் தம், எனக்கு பேச வராது. யார் அங்கேயே படித்து அங்கேயே வளர்ந்து த பெஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் அது எல்லாமே வச்சுருக்க மோசஸ் எனக்கு ஐ எம் வெரி ஸ்லோ டு ஸ்பீக், எனக்கு அவனை நல்லா பேச வராது, வேறு யாராக அமுச்சு விடுங்களேன் அப்படின்னு. பேச வராதுன்னொடனே கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை அனுப்புகிறேன், நான் தானே டிசைட் பண்ணுவேன் நீ பேசுகிறது என்ன பேசணும், அதெல்லாம் நீ அதை பற்றி பேசுகிற. ஐ எம் சென்டிங் யூ, ஐ வில் கிவ் யூ தி டேலண்ட் ஆர் தி ரிசோர்ஸ் டு கோ அண்ட் ஸ்பீக் தேர். நீ அதை பற்றி இப்போ வரி பண்ணுறேன். இந்த ஃபாலோவிங் தட் அவன் திருப்பி சேஸ் எவ்ரி திங், இல்லை வேறு யாராவது ஒருத்தர் அனுப்புங்க எனக்கு பதிலாக. ஆனால் God wants Moses to go. So
அதுக்கப்புறமா வாட் he does is he says, I'll send Aaron with you, you go. ஆரன் உனக்காக பேசுவான், you go. ஒரு ஒரு 2 விஷயம் எனக்கு என்ன ஆச்சு ஹைலைட்னா, ஃபஸ்ட் திங், he doesn't want to go. Okay. And another thing, God wants him to go. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. God wants him to go there. God wants Moses to do the work. Okay. But Moses doesn't want to go. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோரி ஞாபகம் இருக்குதா? எவ்வளோ சிமிலராக இருக்காங்க பார்த்தீங்களா? 2 இடத்துலையும் எனக்கு ரொம்ப காமனாக பட்டது என்னென்னா, உன்னை வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். திஸ் இஸ் த பர்பஸ் தட் ஐ கிரியேட்டட் யூ ஃபார்னு கடவுள் தீர்மானிச்சிட்டார்னா, அதுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸையும் அவருக்கு தரான். எல்லா ரிசோர்ஸஸையும் தராருன்னா, அவங்க போயிட்டா கடவுள் பார்த்துக்குவார், அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த உள்ள அந்த அந்த ஃபியர் இருக்குல்ல, சேம் திங் ஈவன் ஜோனா, அந்த ஃபியரை வந்து அவருக்கு என்ன சொன்னாலும் இட்ஸ் நாட் பிரேக்கிங். ஓகே, ஜோனாக்கும் நல்லா தெரியும், மோசஸ்க்கும் நல்லா தெரியும், அனுப்புறது இஸ் காட். த ஒன் ஹூ இஸ் ஆஸ்கிங் மீ டு கோ இஸ் காட். த ஒன் ஹூ ஹஸ் கிவன் மீ திஸ் பர்பஸ் இஸ் காட். பட் ஸ்டில் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல. Okay, I'm constantly in a workout in my mind, trying to find excuses to say that this is not God. Okay, 2 பேருமே they are trying to run away from the purpose. Okay, இவன் slow to speak ன்னு சொன்னது இவனை ஸ்டாமர் நினச்சிட்டான். ஆனால் he's trying to give an excuse. இல்லை, என்னால் பேச முடியாது, நான் விட்டுருங்க, அங்கே போய் பேசினா தானே வேலை நடக்கும். ஐயோ, எனக்கு பேச தெரியாது, பே 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 வேலை. இவன் என்ன பண்ணுறான், ஜோனா இந்த டைரெக்ஷனில் போனால் தானே பிடிப்பீங்க, நான் இந்த பக்கம் போகிறேன், ஆப்போசிட் சைட். நான் why I went through from chapter 1ன்னா, சில சமயத்தில் ஜோனாவோட ஸ்டோரி வந்து ஸ்டார்ட்ஸ் வித் God spoke to Jonah. Okay. ஆனால் மோசஸோட ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் வித் an order saying, every boy child has to be killed. சில சமயத்தில் ஒரு பர்பஸ்க்காக கடவுள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னா, அந்த ஸ்டார்ட், ஃப்ரம் த ஸ்டார்ட் when you were born, அந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து there is a guidance and support. Okay. ஃபேரோட டாட்டர் வந்து அந்த இடத்துல அந்த டைம் இருந்திருக்க தேவையில்ல. ஆர் பயத்தில் மோசஸோட அம்மா அவனை கொலையை பண்ணியிருக்கலாம், எடுத்தோடனே பண்ணியிருக்கலாம். 3 months வரைக்கும் அவனை பாதுகாக்கணும், அந்த இது இல்லை. ஏன்னா தேவர் ஸ்லேவ்ஸ், தேவர் கோயிங் த்ரூ ஸோ மச் டார்மெண்ட் அங்கே. அண்டு இது ஒரு ஆர்டர் அப்படின்ட்டா இதனாலும் பண்ணுருவாங்க, கூட இருக்கவங்களை கொண்டு நாள் கூட கொண்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஃபியரில் இருந்தவங்க இந்த பையனை பாதுகாக்கணும்னு ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஓகே, அண்ட் கடவுள் அதை கைட் பண்ணுறாரு. அந்த ரிவர் கரெக்டாக போய் அந்த டைமில் அந்த பிரின்சஸ் முன்னாடி இந்த பேபி வருது. இந்த பிரின்சஸ்க்கு டெஃபினட்டாக தெரியும், ஓகே, திஸ் இஸ் அ ஹீப்ரூ சைல்டுன்ட்டு. காட் கிவ்ஸ் ஹர் அந்த ஃபேவர் டு டேக் தட் சைல்டு அப் அண்ட் யூனோ bring him up as part of the kingdom. ஸோ அவள் எடுத்து வளர்க்குறா. அவள் இந்த ஈஜிப்ஷியன் டைலக்டில் he starts learning, he starts knowing their culture, he starts knowing the palace in and out. ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிறான். ஓகே, இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த பிளான். ஓகே, நிறைய டைம் நமக்கு நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட்டிங் இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம பர்பஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய சின்ன சின்ன ஹெல்ப். இப்போ அந்த ஃபேரோவோட பொண்ணாக இருக்கட்டும், இல்லை இந்த நைல் ரிவராக இருக்கட்டும், லாட் ஆஃப் தீஸ் திங்ஸ் வி டோன்ட் ரெக்கக்னைஸ் இன் ஆர் லைஃப். ஓகே,
மோசஸ்க்கு தெரியாது எதுக்கு என்ன தண்ணியில் போட்டாங்க, எதுக்கு அந்த பொண்ணு எடுத்து வளர்த்துச்சு, எதுவுமே அவனுக்கு தெரிஞ்சு வந்திருக்காது. ஆனால் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் கடவுள் உங்கள் லைஃப் ஃபுல்லாக வச்சுருக்காங்க, விச் யூ நாட் ரெக்கக்னைஸ் ஸோ ஃபார். ஓகே, அண்ட் எவ்ரி திங் அலைன்ஸ் டு ஹிஸ் பர்பஸ். ஓகே, த பர்பஸ் இஸ் டு ஃப்ரீ இஸ்ரேல். Okay, and you might have a similar purpose. Okay, maybe there are people that are still in slavery that we are tasked to free them. Okay, and that journey is not going to be easy. You might be going through Egypt, you might be going through the Pharaoh's place. அவன் முன்னாடி போய் நிற்க வேண்டியது இருக்கும், அண்ட் அந்த பயத்தில் பேச வேண்டியது இருக்கும். Everything might happen, ஆனால் there's one specific purpose. Okay, so fast forward, இதுக்காக தான் நான் உன்னை வளர்த்தேன், இதுக்காக தான் நான் உன்னை எடுத்துகிட்டு வந்தேன்னு கடவுள் டிசைட் பண்ணிட்டார். வாட் எவர் your heart needs to get aligned to that purpose, God will provide, and this too in excess. Okay, ஏன்னா இந்த ஸ்டாஃப் இருக்குல்ல, இந்த ஸ்டாஃபை தூக்கி அவன் கீழே போடுறான், பாம்பாவது பயந்து ஓடுறான். ஓகே, பாம்பு பார்த்து பயந்து ஓடினவங்கிட்ட இப்போ இந்த பாம்போட வாழை பிடினா எத்தனை பேர் போய் பிடிப்பீங்க? எனக்கு அது ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. எனக்கு சும்மா சிம்பிளாக வச்சுக்கிட்டேன், ஒரு பள்ளி இப்படி ஓடுது, சரி நான் குச்சி பயந்து வந்துட்டேன், கத்திட்டு வந்துட்டேன், ஏதோ ஒன்று டேக்குன்னு போய் அந்த பள்ளி வாழை பிடினா, ஐயோ திரும்பி கடிச்சிச்சுன்னா எவ்ரி ஸ்டெப் நம்ம கான்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு அடிஷ்னல் வாய்ஸ் தேவைப்படுது. ஓகே, ஒரு வாய்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் சொல்கிறாங்க, கடவுள் ஒரு ஆக்ஷன் பண்ண சொல்கிறாங்க, அது பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு ஃபியருக்குள்ளே நம்ம போகிறோம். ஓகே, அந்த ஸ்டாஃபை கீழே போட்டுன்றாரு, நான் போட்டோன்னே அது பாம்பை மாறிடுச்சு. ஓகே, நான் பயந்து பின்னாடி போகிறேன், திருப்பி அந்த வாய்ஸ் வருது, அது வாழை பிடி. Every time you hear God's voice, ஒரு செகண்ட் கரேஜ், ஒரு செகண்ட் ஃபெய்த் டெவலப் ஆகும் that you can act on, and God knows you need that. அது எக்ஸஸில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஓகே, சரி அதை எடுத்தான், திருப்பி ஸ்டாஃப் ஆகிடுச்சு. இன்னும் அவன் ஹார்ட்டில் இருக்க டவுட் அவருக்கு தெரியுது. He says, okay, put your hand in your cloakன்றாரு, நீ puts it inside. எடுக்கிறான், கையெல்லாம் அப்படியே வெளியே ஃபுல்லாக லெப்ரஸியோடு இருக்குது. சரி திருப்பி பாக்கெட்டில் விடுறான், திருப்பி அவன் அந்த பாக்கெட்டில் விடுறான், கை எடுக்கிறான், திருப்பி ரெஸ்டோர்ட் பேக் டு நார்மல். இஸ் டெல்லிங் ஐ கேன் ஹீல் யூ. அவங்க என்ன பண்ணாலும் ஐ கேன் ஹீல் யூன்றாரு. ஓகே, லெப்ரஸி ஹீலே பண்ண முடியாத டிசீஸ், அதனால தான் அதை காட்டுறாரு. அவங்க என்னை எதாவது பண்ணிவிடுவாங்கன்னு எனக்குள்ளே அந்த பயம் இருக்கிறது அவருக்கு தெரியுது. அவர் காட்டுறாரு, உனக்கு லெப்ரஸியே வந்தாலும் நான் உன்னை ஹீல் பண்ணுறேன், தெரியுதா உனக்கு அப்படின்னு காட்டுறாரு, கையை காட்டு. ஓகே, புரியுது. நைல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு தட் will turn into bloodன்றார். கான்ஸ்டண்ட்டாக இஸ் கிவிங் him examples to show that நான் இருக்கேன், நான் பார்த்துக்குவேன். You're going to do impossible things. I am there with you, and நம்ம ஹார்ட் வந்து when it's acting out of fear, அந்த கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதும் இல்லைன்னு சொல்லிடும். We have that point saying he wants to speak to us. He wants us to go speak. He wants us to go talk to people. He wants us to represent him there. ஆனால் நமக்கு என்னென்னா, நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஐயோ நான் எப்படி போய் பேசுறது? நான் யார்? நானே ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஓடி வந்திருக்கேன், நான் எப்படி போய் நிற்கிறது? அது நம்ம மைண்டில் அந்த சைடு தான் இருக்கும். சரி நான் கொலை பண்ணிட்டு விட்டேன், வேறு யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, நிறைய நல்ல ஆளுங்களாக இருக்காங்க, பட் ஐ சேவ்ட் யூ ஃபார் திஸ் பர்பஸ், ஐ brought you here for this purpose அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட்டும் God is reminding him constantly. எனக்கு என்னென்னா, மோசஸ்க்கு இருந்த பயம் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கு.
உங்கள் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோசஸ் கேட்குற மாதிரி நிறைய தடவை நமக்கு கிளியராக கேட்குறது இல்லை. ஆனால் நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. மேபி யூ நாட் சீயிங் அ புஷ் பர்னிங், ஒரு அதுலேருந்து ஒரு வாய்ஸ் அந்த மாதிரி இல்லைனாலும் எவ்ரி டே எவ்ரி ஸ்டெப் தட் வி டேக் ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் நம்ம கடவுள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம கான்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் இது எல்லாமே இஸ் கைடிங் அஸ் டு தட் பர்பஸ். ஓகே, அந்த ஒரு பர்பஸ் தான். ஓகே, அண்ட் அந்த ஒரு பர்பஸ்க்கு நம்மளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பர்பஸ்க்கு இஸ் கான்ஸ்டன்ட்லி கைடிங் அஸ் டு. நம்ம வில் பி அஸ் வில் ட்ரை டு ரன் அவே. தட் இஸ் ஹவ் வி ஆர். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்லி பார்ப்போம் விட்டுருங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கால் வலிக்குது, தூக்கம் வருது, தலை வலிக்குது, இன்னைக்கு என்னால் முடியாது, நான் போல. We try to create other excuses on top of that. ஆனால் every step there is support. கடைசியாக ஒரே ஒரு I want to close it. Sometimes you're not hearing voices, but sometimes we get people. Okay. Moses had the favor of the Pharaoh's daughter when he was brought up. And என்னால் பேச முடியாது, நான் போக முடியாது அப்படின்னு. சரி இப்போ பயப்படுறியா, சரி இந்த ஆரன் கூட கூப்பிட்டு போ, நான் உங்ககிட்ட பேசுனா அது நீ அவங்ககிட்ட சொல்ல, அவன் பேசுவான். பட் பர்பஸ் மோசஸ் தான். மோசஸை விடல அவர். எனக்குள்ளே இருக்க பயம் கடவுளுக்கு தெரியும், நான் ஓடுறது கடவுளுக்கு தெரியும். பட் he wants me to do that work. He has brought me up for me to deliver those people. Okay, you might have a similar purpose. Okay, God knows your fear. Okay, உங்களுக்கு கிளியராக அந்த வாய்ஸ் கேட்காம இருக்கலாம். But we are tasked to go through Egypt. We are tasked in the redeeming of slaves. That is standard for us. That is the Grand Commission. That is standard for us throughout. Okay. What we are trying to do, God knows. How we are trying to run away, God knows. But every step that we are trying to run away, there is constant support. Constant support in the form of words, in the form of healing, in the form of people. கான்ஸ்டண்ட்டாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு க்ளோஸ் இன் திஸ். ஓகே, ரிமெம்பர் தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட் பர்பஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, வி ஆர் டாஸ்க்ட் வித் சம்திங் கிரேட் அண்ட் ஹி ஹஸ் பீன் ப்ரொடெக்டிங் அஸ், லீடிங் அஸ் ஸோ ஃபார் ஃபார் தட் பர்பஸ். அண்ட் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ ஃபிசிக்கலாக, ஃபைனான்ஷியலாக, அதை தவிர வாட் எவர் யுவர் ஹார்ட் நீட்ஸ், God is constantly providing it. Okay, so let's just pray. Loving Father, thank you for this time, Lord Jesus. Thank you for your leading us through, Father. You are guiding us each and every step. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் என்னை நடத்திட்டு வந்தது எனக்கு தெரியாமே நடத்திட்டு வந்திருக்கீங்கப்பா. இந்த நடத்துதலுக்காக நன்றிப்பா. அப்போ எனக்கு பயமாக இருக்குது, நான் நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறேன். ஐ எம் ட்ரைங் டு ரன் அவே ஃப்ரம் யூ as far as possible, Lord, because I am scared of the purpose that you have for me, Lord Jesus. It is bigger than what I think. Appa, I'm just one person you want me to fight an army. I'm just one person you want me to face the king of a nation, Lord Jesus. Appa, let me realize that you are with me, Lord Jesus. You are the one that has given me the mouth. You are the one that has given me the sight. You show me what I have to see and what I have to speak, Lord Jesus. You lead me through, Father. Thank you, Lord Jesus. But thank you for this fellowship. Thank you for these people that you've given us as support, Lord Jesus, for us to constantly push through this direction, Lord. But you lead us through. You bless each and every one of us, Lord Jesus. Thank you, Father. Amen.